எஸ், பரணி தான் பேசுறேன். எந்த பிக்சர்? மை ஃபேர் லேடியா? கச்சேரியா? நோ நோ, அந்த டேட்டை கண்டிப்பா முடியாது. சொன்ன கேளு காயத்ரி, நீ ₹1,00,000 கொடுத்தா கூட 22ஆம் தேதி அன்னைக்கு நான் கச்சேரிக்கு ஒத்துக்க மாட்டேன். அன்னைக்கு என்னவா என்னவோ என்ன கம்பல் பண்ணாத ப்ளீஸ். 22ஆம் தேதி அன்னைக்கு என் கல்யாணம், போதுமா? தேங்க்யூ பரணி. குட் நைட். ஏன் எவ்வளவு நேரம்? எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்டேன். தினமும் இப்படியே நடந்துகிட்டு இருக்கு. அப்படி என்ன முக்கியமான வேலை? இது என்ன இழவு கோலம்? இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்காம விட போறதில்லை. இந்த பாரு, இந்த பால அப்படி தூக்கி போட்டு அப்படி சேவ் பண்ணும். நீ சேவ் பண்ண பார்க்கலாம். அப்படி இல்ல, நான் பண்றேன் பாரு. ஹலோ, குட் ஈவினிங் மிஸ்டர் ராமநாதன். குட் ஈவினிங். என்னது எங்களையே சுத்தி சுத்தி வர்றீங்க? உலகமே உருண்டே தானே, அதனாலயோ என்னமோ. நான் கூட இந்த கிளப் அடிக்கடி வர்றதுண்டு. எனக்காக நீங்க ஏன் நிறுத்திட்டீங்க? சரி மிஸ்டர் பரணி, நாம ஒரு கேம் ஆடலாமே? ஓகே. லவ் ஆல். என்ன மிஸ்டர் பரணி, வரப்போற மனைவிக்கு விளையாட கத்து கொடுக்குறீங்களா? ஆமா, மனைவிய பந்தா நினைச்ச சில பேர் விளையாடுறாங்க. வெறும் கைப்பந்தா இருக்கிற நிலைமை மாதிரி அவங்களும் பந்தா அடிக்க கத்துக்கிட்டுமே. வெல் சார். ஆமா, கல்யாண வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்க? சிம்பிள் கல்யாணம் தானே? ஆமா. என்னைக்கு கல்யாணம்? அதைத்தானே நான் ரகசியமா வச்சுக்கிட்டு இருக்கேன். ரகசியமா? என்ன சார்? முக்கியமா உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான். எனக்கு தெரியக்கூடாது? ஏன்? மாஜி கணவன்கிட்டே அந்த ரகசியத்தை சொல்ல முடியுமா? குட் ஷாட். அம்மாடி, நான் போயிட்டு வரேன். பால் பொறை ஊத்தியாச்சு, இன்னொரு வாட்டி ஊத்திடாத, அப்புறம் தயிர் புளிச்சு வழியும். காலையில வந்துட்டு. என்ன இதெல்லாம்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. அனுங்கிறது இங்க யாருங்க? நான்தா. லாயர்ஸ் காலனி, வைகை பிளாக் இதானுங்களே? ஆமா. வையப்பா. 1 2 3 4 4 சேலை, 4 கூட பழம். அத்தோட இந்த லெட்டரையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு சொன்னாரு ஐயா. வணக்கம். இவன் யாரு ஐயாங்கிறா? படிமா, நானும் கேட்கிறேன். அனு, 4 கூடை பழங்கள், 4 புது புடவைகள் என்ற நமது 4வது ஆண்டு திருமண நாள். உறவுகள் மறித்தாலும் நினைவுகள் மறிப்பதில்லை. எனது எளிய பரிசுகளை ஏற்றுக்கொள்ள மறுக்காதே. இப்படிக்கு ராமநாதன். வெறும் ராமநாதன் நான் போட்டிருக்கு? ஆமா. கல்லூரி மங்கர் ராமநாதன் போடல? இந்தானு, கேக் எடுத்துக்கோ. இன்னைக்கு என்னுடைய வெட்டிங் அனிவர்சரி, 3வது வருஷம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தினம் புருஷனோட சண்டை போட்டாலும் வெட்டிங் அனிவர்சரி மாத்திரம் நான் விட்டுக்கிறது இல்ல. அனு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மிஸ்டர் ராமநாதனுக்கு கேக் கொடுத்தேன், வேண்டான்ட்டாரு. இன்னைக்கு பூரா அவர் பட்னியா, ஒண்ணுமே சாப்பிட மாட்டாரா. ஏன்? இன்னைக்கு அவருடைய மாமனார் இறந்த நாளாமே. அதுதான் உங்க அப்பா. கல்யாண விஷயம் அனு சொன்னது இல்லையா, அதான் ஜாங்கிரி செய்து வச்சிருக்கு. நானே கஷ்டப்பட்டு சுத்தினது. அனு நிறைய பாக்கி வச்சிருக்கு, வேஸ்ட் பண்ண வேண்டாம். பரவாயில்ல, போதும். என் கல்யாண விஷயத்துல புதுசா ஒரு குழப்பம். ஆறு குழப்பம் செய்யறது இல்ல, நானே தான் குழப்பிக்கிறேன். எனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிற பரணி, இப்போ திருந்தி வாழ நினைக்கிற என் கணவர், இவங்க 2 பேருக்கும் நடுவில் நான். இதானோ பிரச்சனை? ஆமா,
எந்த முடிவும் எடுக்க முடியாதபடி நான் திண்டாடிக்கிட்டு இருக்கேன். என் மேல உங்களுக்கு எப்பவுமே அக்கறை உண்டு. அதனால கேக்குறேன், உங்க ஆலோசனை எனக்கு வேணும். அவங்க 2 பேர்கிட்டயும் இதை பத்தி நான் பேச முடியாது, ஏன்னா அவங்க சம்பந்தப்பட்டவங்க. நீங்க 3வது மனுஷன், உங்களாலதான் சரியான முடிவை சொல்ல முடியும். என்ன சத்தம்? என் ஜூனியர் சிரிக்கிறான். எடா எந்த வேணும்? ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான். எடா ஜூனியர், நீ இப்ப சிரிச்சதுக்கு அவங்க பிரச்சனை ரொம்ப சிம்பிள். அதை நான் தீர்த்து வைக்கிறேன். அது எப்படி? கணவன் காதலன் இவங்க 2 பேரையும் விட்டுட்டு இவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டுமே. எடா Why not? I love her. ஏன் சிரிக்கிறாங்க? நான் அவங்களை ஆத்மார்த்தமா லவ் பண்றேன். இதயபூர்வமா நேசிக்கிறேன். எடா உனக்கு ஆத்மாவும் இல்லே இதயமும் இல்லே, இப்ப புத்தியும் இல்லே. குழப்பாத. அனு ஏற்கனவே ரொம்ப குழம்பி போயிருக்கு. ஒரு பக்கம் காதலன், ஒரு பக்கம் புருஷன். என்னோட பக்கம் ஜூனியர் ஜூனியர் ஜூனியர். Yes, boss. பாடிட்டா பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியன் நினைப்பேன். நீங்களும் கல்யாணம் பண்ணி மாட்டீங்க, என்னையும் கல்யாணம் பண்ணி விட மாட்டீங்க. Shut up. என் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கலனாலும் கொஞ்ச நேரம் மனசுக்கு அமைதி கிடைச்சது உங்க ஜூனியர்னால. ரொம்ப நன்றி. வரேன். ஜூனியர், தேங்க்யூ. நானும் அவ சார், சார், வாராஜாத்தி வா. நீங்க கேட்ட ஃபைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. ஓகே, எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு நாளைக்கு ஆபீஸ் கொண்டு வந்துடுறேன். சார், இவங்க தான் எங்க அம்மா. உங்க அம்மாவா? வணக்கம்மா. என்ன அப்படி பாக்குற? பதிலுக்கு கும்பிடாம போறாங்களேன்னா அவங்க அப்படிதான். நான் வரேன் சார். ஒரு நிமிஷம். நீ நினைக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா வீட்டுல என்ன வேலைக்காரியா பார்த்திருப்பேன். ஆமாம்மா, மருமக கிட்டே வேலைக்காரியா இருக்கேன். என் பையன் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் இப்படி பரிகாரம் தேடிக்கிறேன். ஆனவங்க நான் யாருன்னு தெரியாது. அது தெரிஞ்சுட்டா அப்புறம் வீட்டுக்குள்ளேயே அனுமதிக்க மாட்டா. என்னை காட்டி கொடுத்துடாதேம்மா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ ஏம்மா அழற? ஏம்மா? இந்த மாதிரி ஒரு மாமியார் இருக்க முடியுமான்னு நினைச்சு பார்த்தேன். சத்தியமானு கிட்ட சொல்ல மாட்டேன். நம்புறேன். சரிம்மா. என்ன பரணி நீங்க அமெரிக்க அரசாங்கம் அழைப்பு அனுப்பிருக்கு. இந்த மாதிரி சான்ஸ் யாராவது வேண்டாம்பாங்களா? இல்ல காயத்ரி, நான் போல. நீங்களாவது சொல்லுங்க டாடி. ஆமா பரணி, இது பெரிய ஆனர் இல்லையா? நீங்க வெளிநாட்டுக்கு போனா போகும்போதும் திரும்பி வரும்போதும் ஐயோ ஏற்பட்டு அமக்களை படுத்துருவேன். எவ்வளவு த்ரில்லிங்கா இருக்கும். காயத்ரி, அதோட பெரிய த்ரில் இங்கே காத்துக்கிட்டு இருக்கு எனக்கு. அது என்னது? சொல்றேன். ஓஎஸ். ஓகே.